ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணி பார்த்தாலே பயமாக இருக்குப்பா. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி மேலும் நிறைய உலகக்கோப்பை வெல்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் வெஸ்ட் இண்டீஸ் ஆல்ரவுண்டர் மற்றும் கேப்டனான கேரன் பொலார்ட் இந்திய அணி குறித்து, இந்திய அணி வீரர்கள் குறித்து சில பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், எது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, கேரன் பொலார்ட் அவர் பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லில் கலக்காத போட்டியே கிடையாது. மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு கோசரம் விளையாடி நிறைய போட்டிகள் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. இப்போ கூட அவர் தான் பேட்டிங் கோச்சாக இருக்கார். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணி ரொம்பவே வலுவாக இருக்குது, கண்டிப்பாக அவங்களோட ஃப்யூச்சர் நல்லா இருக்குது, நிறைய உலகக்கோப்பை வெல்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போது ரோஹித் சர்மா, விராட் கோலி இல்லாத இந்திய அணி எப்படி இருக்குன்னு நாங்கள் நினச்சி பார்த்தா அதோட பெட்டராக இருக்குது. கண்டிப்பாக ஜெய்ஸ்வால், கில் சொல்லிட்டு நிறைய புதுமுகங்கள் ஐபிஎல் மூலிமா கிடைச்சி நிறைய வாய்ப்புகள் பெற்று இப்போ இந்திய அணிக்கு நல்ல நல்ல பிளேயர்கள் வளர்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க. கண்டிப்பாக எனக்கு ஐபிஎல்லில் விளையாட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறேன், இந்திய அணி ஐபிஎல் மூலிமா நிறைய பிளேயரை எடுக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க ஃப்யூச்சரில் அவங்களோட அணி நல்லாயிருக்கும், அடுத்து உலகக்கோப்பை நிறைய வெல்றதுக்கான வாய்ப்புகள் இந்திய அணிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேரன் பொலார்ட் பேசி முடிச்சிருக்காப்புல. கரெக்டு தான், அவர் சொல்கிற மாதிரி இந்திய அணி எல்லாம் நல்லா தான் இருக்குது. பட்டு இப்போ தாங்க விராட் கோலி, ரோஹித் சர்மா விட்டு போயிருக்காங்க இந்த T20லேருந்து. இதுக்கு மேலே T20 எப்படி விளையாடுறாங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா ஒரு லெஜெண்ட் கோலியும் ரோஹித் சர்மா ஒரு லெஜெண்ட், ரெண்டு பேரும் இல்லாமல் இந்திய அணி எப்படி இருக்குது அது கண்டிப்பாக பார்க்கணும். நேற்று மேட்ச் பார்த்துருப்பீங்க, ஸ்ரீலங்கா அன்றைக்கி ஆப்போசிட்டாக சூப்பராக விளையாடி வின் பண்ணிட்டாங்க. ஓகே, இருந்தாலும் ரோஹித் சர்மா, விராட் கோலி இல்லாமல் பெரிய டீம்கிட்ட ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு, அப்புறம் இங்கிலாந்து அது போன்ற பெரிய டீமுக்கிட்ட எப்படி ஆடுறாங்க பார்க்கணும். ஏன்னா ஸ்ரீலங்கா ஆவரேஜான டீமு தான், இருந்தாலும் பெரிய டீமுக்கிட்ட எப்படி ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு, அதுவும் அவங்க நாட்டில் ஆஸ்திரேலியாவில் போயோ இங்கிலாந்தில் போய் எப்படி விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் பெரிய டெஸ்ட்டே இருக்குது எங்களுக்கு. அதனால் இந்திய அணி இதுமாரி ஒரு டீம், நல்ல டீம், எப்படி இதுக்கு மேலே யாரெல்லாம் எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா அபிஷேக் சர்மாலாம் நல்லா பண்ணாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாலாம் சூப்பராக ஆடிட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கல. அதுக்கான கம்பீர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, எங்களால் 15 பேர் மட்டும்தாங்க எடுக்க முடியும், அதுக்கு மேலே டீமில் இந்திய அணியில் நல்லா ஆடுற பிளேயர் இருக்காங்க, பட் அதுக்கோசரம் நாங்கள் 15 பேருக்கு மேலே எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் ருத்ராஜ் கைக்வாட் எடுக்காதது ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குது. பார்க்கலாம், இன்றைக்கி வேறு செகண்ட் T20 மேட்ச் அப்படி கண்டினியூ பண்ணி ஆடுறாங்க. போன மேட்ச் சூப்பராக வின் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வின் பண்ணால் சீரீஸு வின் பண்ண மாதிரி தான். பார்க்கலாம் இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி இந்திய அணி வின் பண்ணிவிட்டு கண்டிப்பாக சீரீஸை வின் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.